Hi guys, good morning. So welcome back to Vinayak Chaturthi vlog part 2. எனக்கு விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல் டே. மார்னிங்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு விநாயகர் செய்ய போகிறோம். நைட் அலங்காரம் முடிச்சுட்டு ஏரியாவில் உள்ள ஒரு விநாயகருக்கு ஒரு சின்ன ஒரு டெக்கரேட் பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கேயும் போய் பண்ணிவிட்டு லேட்டாக தான் தூங்க முடிஞ்சிச்சு. ஸோ காலையில் 6:30க்கு எழுந்து குளிச்சுட்டு விநாயகர் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று நம்ம எடுத்துகிட்டு வந்த களிமண், ஸோ அதுக்கு நான் வீட்டில் ஹோம்மேடாக செஞ்ச அச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த அச்சு 3 years பேக் நான் வீட்டில் செஞ்சது, கடையில் வாங்கலை, களிமண் சிமெண்ட் வச்சு செஞ்சது. ஸோ இதில் தான் நான் 3 வருஷமாக நான் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் கையில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன், அச்சு இல்லாமல். ஸோ அதுக்காக இந்த அச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட் அந்த அச்சுக்கு சந்தனம் வச்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் செய்யலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் ஆரம்பிப்போம். ஸோ அதனால் அந்த களிமண்லேருந்து ஒரு பிடிச்சி வச்சு விநாயகரை அதை நம்ம கும்பிட்றோம். ஏன்னா பிடிச்சி வச்சா விநாயகர், அதனால் ரொம்ப எளிமையான ஒரு கடவுள். ஸோ அதனால் பிடிச்சி வச்சு அவருக்கு சந்தனமும் நம்ம பரங்கிட்டு வந்த எருக்கம்பூவையும் வச்சு அவரை மனதார வேண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம களிமண்ணில் அந்த அச்சில் வச்சு நம்ம உருவம் செஞ்சோன்னா சூப்பராக வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ வேண்டிட்டு அதே மாதிரி வச்சாச்சு. அந்த அச்சில் தேங்காய் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு களிமண் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்லோவாக ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான விநாயகர் சூப்பராக கிடச்சிருவார். ஸோ பாருங்கள், மெதுவாக அதை எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறு மாதிரியான விநாயகர் கிடச்சிட்டாரா, சூப்பராக இருப்பார். ஸோ இதில் கொஞ்சம் டெஃபினேஷன் மட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் தேங்காய் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அந்த பேட்ச் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி டெஃபினேஷன் கொடுத்து பாலிஷ் கொடுத்தோன்னா சூப்பராக விநாயகர் பக்காவாக ரெடி ஆகிடுவார். ஸோ அதெல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அவர் அழகாக்குறதுக்கு, கிராண்ட் ஆக்குறதுக்காக நம்ம அந்த கிரீடம் நகைக்கெல்லாம் நம்ம ஜிகுனா யூஸ் பண்ணியிருக்கேன். நான் கோல்டு, சில்வர், ப்ளூ 3 கலர் என்கிட்ட இருந்தது அவைலபிளாக. 3ஐயும் வச்சு நான் பண்ணிவிட்டு பிள்ளையரோட நெத்தியில் உள்ள அந்த பட்டைக்கும் தந்தத்துக்கும் ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்புறம் அவர் கண்ணுக்கு அஸ் யூஷுவல் அந்த செடியிலேருந்து ஒரு விதை வரும், குண்டுமணின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்ணை வச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருந்தார். எனக்கே நம்ப முடியல, அவ்வளோ அழகாக விநாயகர் ரெடி ஆகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதிரி மேலே ஒரு கும்பம் வச்சு அதில் எருக்கம்பூவை சொருகி குடை மாதிரி வச்சு தான் நான் ஒவ்வொரு வருஷமே கொடுப்பேன். ஸோ இது என்னோடய ஸ்பெஷல், வெளியில் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுவேன் எப்போவுமே, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு நம்ம நிறைவாக அதை பண்ணி கொடுக்கணும். பூஜை கூட பண்ணிவிட்டு சந்தனம் வச்சுட்டு பூ வச்சுட்டு அந்த குடை வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு மனசு நிறைவாக இருக்கும். ஸோ ஒரு பிளேயர் 50 ரூபான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பாட்டி 100 ரூபாய்க்கு வாங்கினாங்க, விநாயகருக்காக வச்சுக்கோ அப்படின்ட்டு. இவங்க எங்கள் ஏரியாலே உள்ள ரொம்ப வயசான பாட்டி, ரொம்ப அனுபவமானவங்க. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட வாங்கினது. எனக்குமே மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து அவங்க பேரை பார்த்து நிறையா பேர் ஆர்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பையனும் ஏதோ ஒரு தெருவில் இருந்து சொல்லி வாங்கிட்டு போனார். ஸோ அது அடுத்தடுத்து நமக்கு நிறையா பேர் கேட்டாங்க, நம்ம கண்டினியூவாக செஞ்சு கொடுத்துட்டே தான் இருந்தோம். ஸோ இதெல்லாம் நான் இன்றைக்கி செஞ்ச பிள்ளையாரோட சாம்பிள்ஸ் தான். ஸோ ஒன்றுமே ஒவ்வொரு விதமாக அற்புதமாக வந்திருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக ஒரு தெய்வீகமாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட் பார்க்கலாம்.